கான்செப்ட் போகாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. டேய், அங்க போனா எவ்வளவு வைபா இருக்கும் தெரியுமாடா? அங்க போறது பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் காசு இல்ல. செகண்ட் விஷயம் காசு இல்ல. மூணாவது விஷயமும் காசு இல்லதான். காசு இல்லாதனால மட்டுமே கான்செர்ட்டுக்கு போகல அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன காரணம் எனக்கே தெரியல. ஏன் நான் கான்செர்ட்டுக்கு போகல அப்படிங்கிற காரணம் எனக்கே தெரியல. உண்மையாவே என்னைக்கா ஒரு நாள் தானே போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் சொல்லும் போது வைபா தான் இருக்கு. கான்செர்ட் போறதெல்லாம் தப்பு கிடையாது. எது தப்பு? கான்செர்ட்டுக்கு போறவங்க போவாதவங்கள பார்த்து கேவலமா நினைக்கிறது தப்பு. யாரா இவனுங்க, எதுக்குமே இவனுங்களா வரமாட்டானுங்க, எந்த விஷயத்துக்கு ஆக மாட்டானுங்க, தேவையில்லாம ஒருத்தர் இந்த மாதிரி மட்டம் தட்டுறது தப்பு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் என் ஃபாலோவர் ஒருத்தருக்கு ரியலாவே நடந்திருக்கு. அவர் என் சாட்ல சொல்றாரு, ப்ரோ இந்த மாதிரி கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே நான் இன்சல்ட் பண்றானுங்க ப்ரோ, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரி அவங்க கஷ்டப்படுத்துனது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, யார்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னே தெரியல, அதான் உங்க சாட்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, இதை பத்தி நான் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே நான் போட்டேன். எல்லாமாடா இன்சல்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி என்னால திங்க் பண்ணி கூட பார்க்க முடியல. நிஜமா ஒரு ரூம், ஒரு பெட் பக்கத்திலே சார்ஜர், ஒரு ஹெட்செட், இது போதும் ப்ரோ. உன் லைஃப் நீ உருவாக்கு ப்ரோ.